வணக்கம். நான் உங்கள் எமிலி. உலகப் புதுமழையாம் திருக்குறளில் நான் புரிந்து கொண்டதை சிறுகதைகள் மூலம் சொல்லும் முயற்சிது. தவறிருந்தால் திருத்தவும், பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும். வறண்ட பூமியில் முத்தையா தனது சிறிய நிலத்தில் வியர்வை சிந்த உழுது கொண்டிருக்கிறான். அவனது நிலத்தில் விளைச்சல் குறைவாகவே இருந்தது. அதனால் அவன் எப்போதும் அதிருப்தியுடனே காணப்பட்டான். முத்தையாவின் நிலத்துக்கு அருகிலேயே பெரியசாமியின் பசுமையான நிலம் இருந்தது. அங்குள்ள கிணற்றில் நீர் வற்றாமல் இருந்ததால் அவரது பயிர்கள் செழிப்பாக வளர்ந்திருந்தன. வரப்போரம் நின்றபடி பெரியசாமியின் செழிப்பான நிலத்தை முத்தையா பொறாமையுடன் பார்க்கிறான். அந்த கிணறும் நிலமும் மட்டும் எனக்கு இருந்தால் நான் தான் இந்த ஊரின் பெரிய பணக்காரன் என்று தனக்குத்தானே பேசிக்கொள்கிறான். ஒரு நாள் மாலை வயதான பெரியசாமி களைப்புடன் வரப்பு ஓரத்தில் அமர்ந்திருப்பதைக் காண்கிறான் முத்தையா. அவருக்குத் துணையாக யாரும் இல்லாததை தனக்குச் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறான். அன்று இரவு ஊரே உறங்கிய பிறகு முத்தையா மண்வெட்டியுடன் வயலுக்குச் செல்கிறான். இரு நிலங்களுக்கும் இடையேயான வரப்பை சிறிது சிறிதாக வெட்டி பெரியசாமியின் நிலத்தின் ஒரு பகுதியை தன்னுடையதாக்கிக் கொள்கிறான். மறுநாள் காலை வந்த பெரியசாமி வரப்பு மாறியிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைகிறார். முத்தையாவிடம் நியாயம் கேட்கிறார். ஆனால் முத்தையாவோ தான் சரியான வரப்பை அமைத்ததாக கூறி சண்டையிடுகிறான். ஊர் பஞ்சாயத்தில் முத்தையா சில பொய் சாட்சிகளை ஏற்பாடு செய்து அந்த நிலம் தனக்கே சொந்தம் என்று வாதிடுகிறான். வயதான பெரியசாமியால் அந்த பொய்களை எதிர்த்து பேச முடியவில்லை. நியாயம் கிடைக்காததால் மனமுடைந்த பெரியசாமி கண்ணீருடன் தனது நிலத்தை விட்டு ஒதுங்குகிறார். முத்தையா தந்திரமாக அந்த செழிப்பான பகுதியை அபகரித்துக் கொள்கிறான். முத்தையாவின் மனைவி லட்சுமி அடுத்தவர் சொத்துக்கு ஆசைப்படுவது பாவம், இது நமக்கு நல்லதல்ல என்று எச்சரிக்கிறாள். ஆனால் பேராசை பிடித்த முத்தையா அவள் பேச்சைக் கேட்கவில்லை. ஆரம்பத்தில் அபகரித்த நிலத்தில் விளைச்சல் நன்றாக இருப்பது போல தோன்றுகிறது. முத்தையா தனக்கு கிடைத்த வெற்றியை கொண்டாடும் விதமாக ஊருக்குள் மிடுக்காக வலம் வருகிறான். சில மாதங்களில் நிலைமை மாறத் தொடங்குகிறது. அபகரித்த நிலத்திலுள்ள கிணற்று நீர் திடீரென உவர்ப்பாக மாறுகிறது. உப்பு நீரால் அந்த நிலத்தில் பயிரிட்டிருந்த பயிர்கள் அனைத்தும் கருகத் தொடங்குகின்றன. முத்தையா என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கிறான். அதே சமயம் பெரியசாமியின் மீதமுள்ள சிறிய நிலத்தில் அவர் நேர்மையாக பயிரிட்ட பயிர்கள் குறைந்த நீரிலும் செழிப்பாக வளர்கின்றன. இதைக் கண்டு ஊர் மக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். கருகிய பயிர்களைக் காப்பாற்ற முத்தையா கடன் வாங்கி அதிக பணம் செலவழிக்கிறான். ஆனால் எந்த பயனும் இல்லை. நஷ்டம் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது. ஊர் மக்கள் முத்தையாவை பற்றி பேசத் தொடங்குகிறார்கள். பெரியவரின் வயிற்றெரிச்சல் சும்மா விடுமா? அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்பட்டதின் விளைவு இது என்று அவர்கள் கிசுகிசுக்கிறார்கள். ஒரு நாள் இரவு பலத்த காற்றுடன் மழை பெய்கிறது. இதில் முத்தையா அபகரித்த நிலத்தில் இருந்த பயிர்கள் முற்றிலும் சாய்ந்து நாசமாகின்றன. ஆனால் பெரியசாமியின் நிலம் தப்பித்துக் கொள்கிறது. மறுநாள் காலை தனது பேராசையால் விளைந்த அழிவை பார்த்து முத்தையா கதறி அழுகிறான். லட்சுமி சொன்ன வார்த்தைகள் அவன் காதுகளில் ஒலிக்கின்றன. குறளின் உண்மையை முத்தையா உணர்கிறான். பிறர் பொருளைக் கவர்ந்து வளம் பெற விரும்பினால் அந்த வளம் நலம் தராது என்பதை தன் அனுபவத்தில் கற்றுக்கொள்கிறான். மனம் திருந்திய முத்தையா பெரியசாமியின் குடிசைக்குச் சென்று அவரிடம் மன்னிப்பு கேட்கிறான். தான் செய்த தவறை ஒப்புக்கொண்டு அபகரித்த நிலத்தை அவருக்கே திருப்பித் தருகிறான். பெரியசாமி அவரை மன்னிக்கிறார். முத்தையா இப்போது தனக்குள்ள சிறிய நிலத்தில் நேர்மையாக உழைக்கிறான். பேராசை இல்லாத அந்த வாழ்க்கையில் அவனுக்கு உண்மையான நிம்மதி கிடைக்கிறது. இது உங்கள் எமிலி. நாளை சந்திப்போம். இன்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.